ஓம் நமோ நாராயணாய நமக. உபேந்திரோ வாமனப்ராம்சூர் மோகசுசி ரூர்ஜிதஹ அதீந்திரசங்கரஹஸ் சர்கோத் திருதாத்மாயும நியமோ யமக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இந்த 2026 அனைவரும் நிறைய பேர் பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறேன். நான் செய்யும் ஒவ்வொரு சேவையும் என் கிருஷ்ண பரமாத்மாக்காகவே தான். சரி வாங்க, இன்றைக்கி நாம் பார்க்க போகும் திருநாமம் 163வது திருநாமம் நியமக. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவரும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பவர். அதனுடைய சொல்லும் முறை போட்ட நியமாய நமக, நியமாய நமக. இந்த நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமைகளும் கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பெருமானுடைய எவ்வளோ ஒரு சிறப்புகள்லாம் இருக்குது பாருங்கள். யாராலையும் என்னை வெல்ல முடியாதுன்றது அரசபையில் ஆணவம் தோன்ற சொன்னாராம். யார்? மகாபலி. இது நீங்கள் இந்த இவரோட கதையெல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம எம்பெருமான் அந்த மகாபலி கதையெல்லாம் எப்படி தசாவதாரத்தில் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் நமக்கு என்ன ஈஸியாக தெரிஞ்சிடும். எப்படி இவ்வளவு உறுதியுடன் சொல்கிறார் என்று கேட்டாராம் அவனது குருவான சுக்கராச்சாரியார். யார்? மகாபலியோட குரு சுக்கராச்சாரியார். அதற்கு மகாபலி, யார் குருவுடைய அருள் இருக்கிறதோ அவர்கள் என்னை வெல்ல முடியாது என்றாராம். அனைத்தையும் படைத்து அனைவரையும் இயக்குபவர் யார்? நம்ம திருமால். அவரால் உன்னை வெல்ல முடியாது என்கிறாயே, இது எப்படி சாத்தியம் என்று கேட்டாராம் சுக்கராச்சாரியார். ஆமாம், கரெக்டு தான். குருவனுடைய குரு பார்வை கோடி நன்மை பயக்குன்றாங்களா, அதுதான் இது. குருவே, எனக்கு உங்களின் அருளும் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கிறது. குருவின் அருள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு திருமால் தீங்கு செய்ய மாட்டார். மேலும் எனது தாத்தாவான பிரகலாதனுடைய பேரன்தான் மகாபலி. திருமாலுக்கு மிகவும் நெருக்கமானவர். எனக்கு ஒரு சிறு தீங்கிழைத்தாலும் கூட பிரகலாதரின் மனம் நோகும் என்று திருமால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டார் சுக்கராச்சாரியார். அதனால் நான் திருமாலாலும் கூட என்னை வெல்ல முடியாதென்று சொல்கிறேன் என்று கர்வத்துடன் சொன்னாராம் மகாபலி. பார்க்கலாம் என்று சுக்கராச்சாரியார் சில நாட்கள் கடந்தன. நர்மதா நதிக்கரையில் மகாபலி ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தாராம். அப்போது யாகசாலைக்கு வாமனமூர்த்தி குள்ளமான தோற்றத்துடன் திருமால் வந்தாராம். மகாபலியுடன் 3 அடி மண் யாசகமாக கேட்டாராம். இது நமக்கு தெரியும். இந்திரனுடைய பதவியை வாங்கி கொடுக்கறதுக்காக இவர்கிட்ட கேட்டாராம். வெறும் 3 அடி மண்ணை வைத்து கொண்டு என்ன செய்வீர்கள்? வீடு கட்டவா முடியும்? விவசாயம் செய்ய முடியுமா என்று ஏளனமாக கேட்டாராம் மகாபலி. வாமனரோ, முதலில் நான் எனது கால்களால் 3 அடி மண்ணை அளக்கிறேன். மீதி உள்ள விஷயங்களை அதற்கு பின் யோசிக்கலாம் அப்படின்னா. உடனே சரி, அதை கேட்டுக்கொண்ட மகாபலி தாரை வார்த்து கொடுக்க முற்பட்ட போது சுக்கராச்சாரியை தடுத்தாராம். வந்திருப்பது திருமால். 3 அடி மண் என்ற பெயரில் மூவுலகத்தையும் உன்னிடம் இருந்து தட்டி பறிக்க வந்திருக்கிறார். ஏமாந்து விடாதே என்று சுக்கராச்சாரியா. யார் சொன்னால்? குருவினுடைய அருள் இருந்தால் தான் பெருமாள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் குரு அருளை எப்படி நீக்கிறான்றது தான் இந்த கதை. அதனால் இந்த கதை. ஆனால் அதற்கு மகாபலி செவி மடுக்கவில்லை. தானம் கொடுத்தே தீருவேன். என்னிடமே ஒரு திருமாலை என்னிடம் யாசகம் கேட்கும்போது எனக்கு பெருமையும் ஆணவம் ஜாஸ்தி ஆகிவிட்டது என்று சொன்னாராம். நீ உன் அனைத்து செல்வங்களையும் இழக்கக்கூடாது என்று சாபம் தந்தாராம். எனது இவருக்கு கோபம் வந்துடுச்சு சுக்கராச்சாரியாருக்கு. மகாபலி சொல்கிறத கேட்கறனால அவரே சாபம் தந்தாராம். சாபம் தந்து தண்ணியை ஊற்றிடுறாராம். அதுக்கு தான் அவர் திருமால் வெயிட் பண்ணார். மகாபலி தன் விருப்பப்படி வாமனருக்கு 3 அடி மண்ணை தாரை வார்த்து கொடுத்தாராம். அதனால் அவர் பேருருவம்னா பெரிய உருவம், பேருக்குட்டல் உருவம் தாங்கி ஓரடியில் மண்ணுலகை மற்றொரு அடியை விண்ணுலகை அளந்தாராம். 3ஆம் அடியை மகாபலியின் தலையில் வைத்து பூமிக்கு கீழே உள்ள சுதல லோகத்தில், பூமிக்கு அடியில் இருக்குது ஒரு பாதாள லோகத்துக்கு அடியில் சுதல லோகத்தில் அவனை சிறை வைத்தாராம். தேவர்கள் இழந்த ராஜ்யத்தை அவர்களுக்கு மீட்டு தந்தார். சுதல லோகத்தின் மகாபலிக்கு காவலியாக வாமனமூர்த்தி இருந்து அவரை பாதுகாத்து வந்தார். அப்பொழுது மகாபலி வாமனனிடம் சுவாமி,
எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? ஐயம். யாராலும் என்னை வீழ்த்த முடியாது என்று நான் கர்வத்துடன் இருந்தேன் அல்லவா? உங்களாலும் என்னை வீழ்த்த முடியாது என்று எண்ணினேன். என்னை இப்படி வென்றுவிட்டீர்களே என்று கேட்டான். உன் குருவின் அருள் இருப்பதால் தான் உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என நீ எண்ணினாய். ஆனால் நானோ சுக்கராச்சாரியாருடைய மனதுக்குள் புகுந்து நீ தானம் செய்யும்போது அவர் தடுக்கும்படி செய்தேன். அவரது கூற்றை மீறி நீ தானம் செய்வதைக் கண்டு வெகுண்டு அவர் உன்னை சாபித்து விட்டார். அப்போது நீ குருவினுடைய அருளை இழந்து விட்டாய் அல்லவா என்றாராம் வாமனர். மேலும் நான் உன்னை வீழ்த்தினால் உன் தாத்தாவான பிரகலாதனுடைய மனம் நோகும் என்பதால் நான் உன்னை வீழ்த்த மாட்டேன் என எண்ணினார். என்ன அந்த ஒரு ஆணவம் இருந்துச்சு. பிரகலாதனின் மனம் நோகாது இருக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும்படி செய்தேன் என்றானாம். அது என்ன என்று கேட்டாலாம் மகாபலி. நரசிம்ம அவதாரத்தில் என் கரத்தைத்தான் பிரகலாதனின் தலையில் வைத்தேன். திருவிக்கிரம அவதாரத்தில் என் திருவடிகளையே உன் தலையில் வைத்தேன். என் கரங்களை விட என் திருவடி பெருமை பெற்றவை. அதனால தான் சுவாமிக்கு எப்போதுமே அடிமுடின்னு தான் சொல்லுவாங்க, முடி அடின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்போ சுவாமி கோயிலுக்கு போனாலும் முதல்ல பாதத்தை தான் பார்க்கணும். பாதத்துலேருந்து தான் அப்படியே மேல் நோக்கி வந்து முகத்தை பார்க்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நேராக போனோன்னா முகத்தை பார்க்கக்கூடாது. அதான் சொல்கிறார். தனக்கு கிட்டாத பெரும் பேறு என் பேரனுக்கு கிட்டியதாக நினைத்து பிரகலாதனுக்கும் மனம் மகிழ்ந்தான். எனவே அவனையும் திருப்திப்படுத்தி விட்டேன், உன்னையும் வீழ்த்தி விட்டேன். இருந்தாலும் வருந்தாதே, இந்த சுதலலோகத்தில் நான் எப்போதும் உன்னோடு உனக்கு காவலாளியாக இருப்பேன் என்றாராம் வாமனர். அவ்வாறு அனைவரையும் நியமித்து இருக்கும் சக்தியால் யாராலும் வெல்ல முடியாதவர்களாக கருதப்படும் மகாபலி பெற்றோர்களையும் திருமால் எளிதில் வெல்லுவதால் அவர் நியம என்று அழைக்கப்படுகிறார். நியம என்றால் அனைவரையும் கட்டுப்படுத்தும் வல்லவர் என்று பொருள். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 63வது திருநாமம் நியமாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு தங்கள் வீடுகளையும் அலுவலகங்களையும் நல்ல முறையில் கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறனை திருமால் நமக்கு அருள்வார். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.